அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? கோயம்புத்தூர் விமான நிலையம் அங்கே தான் இருக்கிறோம். புறப்பாடுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கிறோம். எங்கேன்னு கேட்குறீங்களா? பாரின் போகிறோங்க. பாரின் மீண்டும் எதுக்குன்னு கேட்குறீங்களா? மிக முக்கியமான வேலை. அவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்குது. அதெல்லாம் உங்களால் அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். யார் யார் போகிறேன்னு கேட்குறீங்களா? ஊட்டமாக வேறு ஆஃபீஸ் பார்க்கணும், அப்புறம் ரித்திக்கும் வேறு காலேஜ் இருக்குதுங்களா. அதனால் நான் மட்டும்தான் இப்போ தனியாக போகிறேன். அப்புறம் அங்கேருந்து நம்மளாம் வந்துடுவாங்க. நாங்கள் அங்கே மீட் பண்ணிக்குவோம். சரிங்க. இப்போ ஆல்ரெடி வேறு லேட் ஆகி போச்சுங்க. மணி 10க்கு மேலே ஆகி போச்சு. அதனால் விட்டு போட்டெல்லாம் போல சாமி வேலை இருக்குதுங்க நீங்கள். அதனால தான் நம்ம போகிறோம். ஏன் தங்க என்னமா சிரிக்க? நான் எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பேன். 32 தெரியுது அப்படின்னா பாரின் தனியாக போகிறேன் அப்படின்னா அப்படி பாதியா பையன் கரெக்டாக சொல்கிறான். தலைவலிக்க கழட்டி விட்டு போட்டு போகிறேன்னு. அதனால் கிளம்பி போகும்போது உங்களுக்கு என்ன ஏது சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பேசிக்கலாங்க. வாங்க முதல்ல உள்ளே போய்க்கலாம். ஏன்னா உள்ளே போயிட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரீ. நம்மளுக்கு இந்த இமிக்ரேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, ஃப்ரீயாக போய் ஆடல் படலாம் கொண்டுக்கலாம். அது வரைக்கும் ஒரே டென்ஷனாக இருக்கும். வாங்க போகலாம். கேட் நம்பர் 4 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 4ஆம் நம்பர். அதுக்குள்ளே சாப்பிட்லிங்களா பசி. அதனால் இங்கே ஒரு 4 இட்லி வாங்கி வச்சுருக்கேன். அது மட்டும்தான் இருந்தது பாலாஜியில். இமிக்ரேஷன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு அந்த கம்ப்யூட்டர். அதனால் அங்கே கொஞ்சம் லேட் ஆகி போயிங்க. கிட்டத்தட்ட மணி பார்த்திங்கன்னா 11:40 ஆச்சு. இதனுடைய மற்ற விவரங்கள் என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு பேசிக்கிறேன். எனக்கு வருங்க ஃபுல் கூட்டம், எல்லாமே ஃபுல் கூட்டமாக இருக்கிறாங்க. வண்டியே புல்லாட்டு இருக்குது. என்ன வண்டியில் போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூட் வண்டியில் போகிறோம். ஸ்கூட் SCOOT கரெக்டாக தானே சொல்கிறேன். ஸ்கூட் ஆமாமங்கோ ஸ்கூட்டுன்னு தான் சொன்னாங்க. அதனால் நம்ம போனதே பேங்காக் போகும்போது நம்ம ஸ்கூட்டில் தான் போனோம். சிங்கப்பூரில் போய் இறங்கி பேங்காக் போனோம். இப்போ நம்ம இறங்க போகிறது சிங்கப்பூரில் இறங்குறோம். இறங்கி எங்கே போகிறோம் நம்மளுக்கு போகும்போது மற்றெல்லாம் பேசிக்கலாம். வாங்க அண்ணா வணக்கம். இட்லி சாப்பிட்டு முடிஞ்சதுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே போர்டிங் இது பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கூட்டுக்கு போட்டிருக்காங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் போட்டிருக்காங்க. அப்போ 2 பேருமே இவங்க அன்கோ போட்டிருக்காங்க. நான் போட்டது ஸ்கூட்டில் தான் போட்டேன். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இதே கேட்டு இதே தாங்க அமைக்குது. அப்போ நான் வண்டி என்ன வண்டியாக இருக்கும்? இங்கிருந்து பார்த்தா வண்டி தெரியுதா? வண்டி மஞ்சள் கலர் வண்டி தானுங்கோ. அங்கே தெரியுதுங்க. நான் காமிக்கிறேங்க. வெள்ளை மஞ்சள் கலராக இருக்குது ஸ்கூட் அப்படின்னா. இங்கே வருங்க வெள்ளை மஞ்சள். அங்கே போய் இமிக்ரேஷன் போன உடனேங்க அங்கே பார்த்திங்கன்னா அங்கே நம்ம டிஎம்எஃப் அடாடாடா ஒரே சந்தோஷமாக போச்சு. எங்கே போகிறீங்கன்னாரு. இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னு. ஒரு 4 நாள் 5 நாளுங்க அப்படின்னு. சிறப்பு போயிட்டு வாங்கன்னு பேசிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே இங்கேயும் கரெக்டாக கூட அப்படியே பேசிட்டு நம்ம ஒரு டிஎம்எஃப் வந்துட்டார். அவரும் சரி அவரு கூட பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர். எத்தனை பேர் டிஎம்எஃப் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ கூட்டம் முன்னே ஏறல. இப்போ தான் கடைசி சீட்லேருந்து ஏற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம சீட் நம்பர் 14F. நம்ம எப்பவுமே சன்ன லோக்கில் வந்துக்கிறதுங்க இந்த வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு. அதனால் நம்ம பஸ்ஸில் ஏறினாலும் சரி, பைக்கில் இருந்தாலும் சரி, சன்ன லோக்கில் ஏறிக்கிறது அதுதான் நல்லாயிருக்கும் பார்த்துக்குங்க. சரிங்க. நான் அப்படியே வண்டி ஏறுறேன். ஏறிட்டு உங்களுக்கு நான் அப்படியே என்ன நடக்குது ஏது நடக்குது நான் போக நான் சொல்கிறேன். வாங்க. இந்த மஞ்சள் கலர் வண்டி தான் ஸ்கூட் வண்டியோ. இந்த வண்டியில் தான் போகிறோம். மஞ்சள் வெள்ளை. நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னு போட்டிருந்ததுங்க. 2 பேரும் இது போட்டு பார்ட்னர் ஓட்டு பண்ணுவாங்களாட்டு இருக்குது. நின்றுட்டுருக்குறோம் லைனில் எல்லாருமே. இங்கே ஒரு ஃபுல் லைன். இங்கே எல்லோரும் லைனாக போகணும். போய் நீ ஏறிட்டுங்க. சீட்டு அப்படியே சொன்னேன்னுங்க சனலத்தில் ஓட்டிருக்கணும். அதனால் போய் ஏற போகிறேன். ஏறிட்டு நிறைய சொல்லணும் உங்கள்கிட்ட. அப்புறம் நம்ம இங்கெல்லாம் ஒரே நிற்கிறாங்களா, நம்ம இப்படி சத்தமாக பேசுகிறது. சரி அதனால நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஏறிட்டு வண்டி எப்படி இருக்குது என்ன இதெல்லாம் காமிக்கிறேனுங்க. மஞ்சள் கலர் வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. சரி நான் ஏறிட்டு காமிக்கிறது. இதுதான் வண்டி. அதையும் இடத்துல ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மஞ்சள் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. இப்போ தான் ஏறிக்கிறோம். இதுதான் கதவுக்குள்ளே உள்ளே ஏறுறோம். அந்த தம்பி தான் நம்மளுக்கெல்லாம் காப்பி குடிக்கிற தம்பி. டீ காப்பி ஏதாவது கொடுப்பாங்கல்லங்க. அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே. ஆமாம்
ஆமாம், லேடிஸ்க்கு வந்து ஏர் ரோஸ்டர் அப்படி மோஸ்டஸ் அப்படிம்பாங்க. பசங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, நமக்கு தெரியல. வண்டி உள்ள காமிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்கும். வண்டி ஒரு புல்லு ஒரு ஃபுல்லு வண்டி ஃபுல் வண்டி உரம் புல்லு. இங்கே எல்லாம் ஏறக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்படியே சுற்றி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது உள்ள அது பென்சிலு, ரப்பரு, அதுக்கப்புறம் கீ செயின், வாட்சு, லிப்ஸ்டிக்கு, சென்ட் பாட்டில் 2 பாட்டில் செயின்னு, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனு என்னென்ன விற்கிறாங்க. நல்லா விற்கிறது, நல்லா சேல்ஸ். நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. பொம்மை இன்னும் ப்ளக்கெல்லாம் விற்கிறோம். ப்ளக்கு, அடாப்டரு, அதுக்கப்புறம் பவர் பேங்க்கு, என்னெல்லாம் வாட்சி, இந்த கடை அந்த வாட்செல்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தனி ஒரு இது இருக்குது. இது வந்து விற்கிறது, நம்ம விற்கிறாங்க வாங்கிக்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்ன டிஷ் என்ன மெனு சொல்லியிருந்தீங்களோ எல்லாம் கொடுத்துருவாங்க. கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸு, நூடுல்ஸு, லைட் பைட்ஸ் இல்லாமா, ஹாட் மீல்ஸ். ஒன்று விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. கொக்கோலாவே பிஸ்கட்டில் பிஸ்கோத் 2 சேர்ந்து வந்து $15. எவ்வளோ $1 $80 வருங்களா? $10 $800, $5 $1200. அந்த பிஸ்கோத்துக்கும் கொக்கோலா வந்து அது அடையாமல் நம்ம மேலே பறந்துட்டு இருக்காட்டி கொஞ்சம் வீட்டில் இருந்தால் கேட்கு. அந்த லைட்டோட சவுண்டு சவுண்டு
வேறு. அதனால் நீ அப்படியே கொஞ்ச நேரம் படத்தை பதில் தூக்கத்தை போட்டுருந்தேங்க. உங்களை காலையில் சிங்கப்பூரில் சந்திக்கிறேங்க. குட் நைட்டுங்க. தாங்க வந்தோம். நைட்டு பூரா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு பாருங்க, மஞ்சள் கலர் ஒயிட் கலர். அந்த ஏரியா பூரா நிற்கிறது பூராமே தான் நிற்கிது. ஸ்கூட் இறங்கி போயிட்டுருக்குறோம். எப்படிங்க வரும் வரைக்கும் ஒரு ஸ்கூட் மேலே ஒன்று ஊது வரும். மேலே ஊது. இது ஸ்கூட்டு தானுங்க, ஸ்கூட்டு. இது ஃபுல்லாகவே கீழே பார்த்தீங்கன்னா ரோடு வருங்க. எத்தனை டெர்மினல் இருக்குதுங்க இங்கே. போனதாக மிகப்பெரிய கதைங்க தான் நடந்தது. ஃபோனை விட்டது நான். ஃபோனை விட்டு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. கீழே ஃபுல்லாகவே மெதுன்னு. இது பேர் என்னங்க, ஸ்கின் வாயில் வர மாட்டேங்குது. கார்பெட்டு ஃபுல்லாக கார்பெட்டு எல்லாம். ட்ரான்ஸ்ஃபர் அரைவல். ட்ரான்ஸ்ஃபர்னா நேராக பெருத்துக்காரன். இங்கே வரும். அங்கே ஒரு ஸ்கூட்டு போது வரும். ஸ்கூட் அதிகமாக இருக்க மாட்டிருக்குது இந்த ஸ்கூட் வண்டி. இங்கே வருங்க, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு. இத்தனோண்டு வண்டி எவ்வளோ ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகுது வருங்க. அடேங்கப்பா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை எத்தனோண்டு வண்டி எடுத்துகிட்டு போகுது வருங்க கீழே. அது டிராக்டர் ஏற்றிருக்கு அந்த வண்டி. அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகுது. அங்கே ஒரு ஸ்கூட்டு மேலே ஏறுது வரும். அடடா இது இருங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஆட்டிட்டேன். சிறப்பு. சரி, நான் உங்களுக்கு இருங்க. உள்ளே போயிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு மாறிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு மற்றெல்லாம் பேசலாங்க. மணி 7:10 தெரியுதுங்களா? நம்ம ஊருக்குன்னு இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்குன்னு 2.5 மணி நேரம் வித்தியாசம். இப்போ நம்ம ஊரில் மணி என்ன தெரியுங்களா? நம்ம ஊரில் வந்து 4:30. இங்கே வந்து 7:15. 5:45, 6:45, 7:15, 2.5 மணி நேரம் எச்சா இருக்குது சிங்கப்பூரில். சரி, நான் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்னு. இது என்னென்னு தெரியலிங்க, புதுசாக இருக்குது. சிங்கப்பூரில் வந்து இறங்கணும். இறங்கி இது ஃபுல்லாகவே செக்கிங் வரும். இது ஃபுல்லாக செக்கிங். எதுக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து கோயம்புத்தூர் எப்படி நம்ம செக் பண்ணி வந்தோங்க, ஃபுல்லாக அத்தனையும் எடுத்து வச்சு அதுக்கு பேர் செக்யூரிட்டி செக். அந்த மாதிரி டோட்டலாக அத்தனையும் போட்டு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. என்னென்னு தெரியல. நான் போன தடவை வந்தபோது இந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை. வந்தோம், அப்படியே வந்தோம். அடுத்த டெர்மினல். இங்கே வந்து எத்தனை டெர்மினல் தெரியுங்களா இருக்குது? எத்தனையோ டெர்மினல் இருக்குது. நான் போன தடவை சொல்லியிருப்பேன். இதுக்கு நான் இப்போ தான் உள்ளே போகிறேன். போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை டெர்மினல் இருக்குதுன்னு. ஒவ்வொரு டெர்மினலும் ஒவ்வொரு இது இருக்குங்க. நீர்வீழ்ச்சியில் உள்ள பண்ணி வச்சுருப்பாங்க, பட்டாம்பூச்சி பண்ணி வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். போன சிங்கப்பூர் வந்தபோது பட்டாம்பூச்சி தோட்டத்துக்கு போகணுங்க. அது டெர்மினல் 2ன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பார்க்கணும் கனெக்ஷன் ஃப்ளைட்டை. இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன். மொத்தம் வந்துங்க 4 டெர்மினல்.
1 2 3 4 நம்ம வந்து 1ஆம் நம்பரில் இருக்கிறோம். அடுத்தது வந்து 2ஆம் நம்பருக்கு போகிறோம். இதில் போயிட்டு இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? சர்க்கிளில் போயிட்டு இருக்குது. என்ன எக்ஸலேட்டர் இல்லை, அது வந்து மேலே போகிறது. இது என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷில், தெரியல மறக்காம நம்மகிட்ட சொல்லுங்க. இது ஏக்கரா கணக்காக கிடக்குது, நடக்கவே முடியாதாட்டு அட்டாசோடு இருக்குது. ஏக்கராக்கு மேலே கிலோமீட்டர் கணக்கில் நடக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல ஒரு காப்பி குடிக்கணும், இன்னும் இறங்கிலேருந்து காப்பி வேறு குடிக்கல. நம்ம ஊர் டைம் படி மணி 5 ஊர் டைம் படி 7:30. மைண்ட் யுவர் ஸ்டெப் அப்படி வந்துட்டோம். சரி, டெர்மினல் 2 போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல வேலை டெர்மினல் 2ன்னு ஒருத்தர் கூட வந்தவர் சொன்னார். நான் அதான் இருக்குன்னு நினச்சேன். அது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸ்கூட் இந்த மாதிரி ஒரு இது வந்து டெஸ்க் இருக்கும் தனியாக. அதுக்கு பேர் என்ன, ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே வந்து கேட்டுக்கலாம். இங்கே கேட்டங்காட்டி இல்லைங்க, டெர்மினல் 1 தான், C17 கேட் நம்பர் அப்படின்னாங்க. அப்போ டெர்மினல் 1 தான், 2க்கு போக வேண்டாம். இது வந்து நம்ம சிங்கப்பூரில் சங்கி ஏர்போர்ட், அங்கே இருக்கிறோம். சிங்கப்பூர் காஃபி பீன். ஐயோ, இங்கெல்லாம் காப்பி யானை விலை குதிரை விலை இருக்குமே. காப்பி குடிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, காப்பி குடிச்சு ஆகணும். திருப்பி அதே ஸ்கூட்டு. இங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? அடுத்தது இங்கே வந்து சிங்கப்பூர் வரலைங்க. ஆக்சுவலாக சிங்கப்பூர் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்துருக்குறோம். ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து பாருங்க எத்தனை கடைகள்னு. அது போன தடவை வந்து போன தொலைச்சது ஒரு பெரிய கதை. இங்கிறது நல்ல டைம் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லி இந்த டெர்மினல் 2 ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த பட்டர்ஃப்ளை கார்டனு, அந்த ஃபால்ஸ் எல்லாம். ஃபால்ஸ் வந்து டெர்மினல் 3 நினைக்கிறேனுங்க ஃபால்ஸு. ரொம்ப நிறைய இங்கே வச்சுருக்குறாங்க. அதுவும் ஹெல்ப் டெஸ்க்கு தனியாக இங்கே வச்சுருப்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது சிங்கப்பூரோட மகிமையெல்லாம் நம்மளுக்கு. இதெல்லாம் மறக்கவே முடியாது. டெர்மினல் 1 அரைவல்னு ஓட்டுருக்குது வருங்க இந்த இடம். ஆனால் அது ஒரு பெரிய ஸ்டோரிங்க, சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு. இதில் தான் வந்து இது வந்து அரைவல் வெளியே போகிறது, அரைவல் இமிக்ரேஷன் தெரியுதுங்களா? இதில் தான் இதுலனே வெளியே. ஐயோ, அதை சொன்னோம்னா பெரிய கதையாயிரும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக சொல்கிறேனுங்க. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, நம்ம ஒரு பாட்காஸ்ட்லேயோ வீடியோலையோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேனுங்க. C1 to C26 இந்த வழி தான். இதெல்லாம் செண்டு கிண்டெல்லாம் இருக்குது. சிங்கப்பூர்னாலே செண்டு தான். இங்கே வந்து மிட்டாய் கடையில் இருக்குது, பிஸ்கோத்தெல்லாம் இருக்குது. இங்கே என்னமோ இது பண்ணுறாங்களே, குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை கடை இருக்குது. அப்போ டெர்மினல் 1 தான். நம்ம என்ன சொன்னாங்கன்னா C17 சொல்லியிருக்காங்க. கேட் நம்பர் C1 to C26 இருக்குது. அப் டு 15 minutes. அங்கே பாருங்க 15 நிமிஷம் ஆகுமா நடந்து போகிறக்கே. அப்போ தெரிஞ்சுக்கங்க ஏர்போர்ட் எச்சோட அப்படி 17ஆம் நம்பருக்கு போகிறக்கு. இது ரேபான் கண்ணாடி கடையில் இருக்குதுங்க. இது வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குதா ரேபான். இங்கே பாஸ்ன்னு ஒரு கடை இருக்குது. சட்டை பேண்ட்டு ஷூ கோட்டு கிட்டெல்லாம் இருக்குது பாஸில். ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஐ ஷாப் சங்கி போட்டிருக்குது. சிங்கப்பூர் சங்கி சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்.
இன்னும் அடுத்தது எங்கே வரும்னு சொல்லவே இல்லை அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருங்க இப்போ சொல்லிடுறேன். அப்படியே போயிட்டு இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட்லேயும் பண்ணிக்கிறாங்க. சும்மா அப்படியே இலையாட்டு இருக்குது. அப்படியே கீழே இறங்கினோம்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட், சிங்கப்பூர் சங்கி ஏர்போர்ட். பேர் வருங்க சங்கி. இந்த இதை வடிவேல் படத்தில் சங்கி மங்கி அதெல்லாம் தன்னை போல போயிட்டு இருக்குதுங்க. சுத்தம் பண்ணிட்டு இங்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு நானே ஃபுல்லாக இந்த இது என்ன இந்த கார்பெட்டை போட்டு வச்சுருக்குறாங்க. இப்படி இங்கே வந்து சுத்தம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இங்கே பாருங்க சுத்தம் பண்ணுறதுக்கு தன்னை போல போயிட்டு இருக்குது. பாருங்க இது பாட்டுக்கு இதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்குது. SP 53. ஓ, யாராவது போனால் கிராஸ் பண்ணால் நின்றுக்குது. வர்ற வேலைய ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி அங்கங்கே விட்டாங்க. அது வாட்டுக்கு போய் சுத்தம் பண்ணிக்க மாட்டிருக்குது. இங்கே ஒரு நடக்கிறது இது முதியோர்கள், நடக்க முடியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது. நிறைய விஷயங்கள் கேட்பீங்க. நான் உங்களுக்கு உட்காந்துட்டு அதை நான் விலாவரியாக சொல்கிறேன்னுங்க. இன்னும் 1/4 மணி நேரம் நடக்கணும். அதனால் அதுக்கப்புறம் சொல்கிறேங்க விலாவரியாக. அடுத்தது கனெக்டிங் ஃப்ளைட்டுங்க. அந்த கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு வந்து இங்கே ஒரு செக்கப்பு. இங்கே வந்து இங்கே செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோருக்கும் வந்துக்கிறது. அந்த கதையை கேட்குறீங்க. செக்கிங் பண்ணி இங்கே வந்து நான் இந்த ஒரு நோனிப்பழ ஜூஸ் வந்து இந்த வாட்டர் பாட்டில் ஊற்றிட்டு வந்தேன். இந்த குட்டி பாட்டில் இருக்குமில்லங்க, இந்த 200 ml அதில் ஊற்றிட்டு வந்தேன். அந்த சுவருக்கு அது வேறு குடிச்சிட்டு இருக்கிறேங்க. டெய்லி ஒரு வயிற்றில் நம்ம ஓட்டமாக கொடுத்துட்டா சின்ன வாட்டர் பாட்டிலில் அது. அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் ஒன்று புதுசு நேற்று வாங்கினேன். அது வந்து அது. அப்புறம் இன்னொரு பாடி ஸ்ப்ரே ஒன்று. இந்த மூணுமே செக் பண்ணி பார்த்தாங்க. அது கரெக்டாக கண்டுபிடிக்கிறது. இருந்தது 100 ml மேலே இருக்கக்கூடாதுங்களாம்மா. ஒன்று 108, ஒன்று 200, ஒன்று 150. 3 எடுத்து வெளியே வீசிடுங்க அப்படின்ட்டாங்க. கண்ணு முன்னாடி எடுத்து வீசிட்டாங்க. அந்த ஃபேஸ் வாஷ் பாடி ஸ்ப்ரே புதுசு நேற்று வாங்கினது. என்ன சட்டம்னு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சிங்கப்பூரில் ஒரு மாதிரி சட்டம். இந்தியாவிலேருந்து வந்துட்டு இனி வேறு நீங்கள் கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா இதை நாங்கள் எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரி, நம்மளுக்கு இதுதான் புதுசு. இன்னைக்கு அடுத்த ஃப்ளைட்டுக்காக வந்துட்டுருக்குறோம். இன்னும் வண்டி வேறு காணுமே. இன்னும் வண்டியை வள்ளியாட்டுக்கு அதுக்குள்ளே கூப்பிட்டு குறை வச்சுட்டாங்க. அங்கே வர சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிற்கிது. அதில் தானே ஒரு நாள் போகணும் ஆசைங்க. ரொம்ப நல்லா இருக்குமாம்மா வண்டி. உள்ள அவ்வளோதான் இருக்குமாம்மா அந்த வண்டி. நல்லா இருக்குன்னு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 9. நம்ம இங்கே சிங்கப்பூர் டைம். நம்ம இந்தியா டைம் வந்து 6:30. இங்கே ஒரு வண்டி பார்த்தா மேலே ஏறுது. என்ன வண்டி இது? என்னன்னு இல்லை, பேரை காணும். Ladies and gentlemen, may I have your attention please? This is a pre-boarding announcement and we will commence boarding in a few minutes. Please check your boarding zone, which can be found at the bottom left corner of your boarding pass. We will be boarding in the following sequence. Firstly, passengers in row 1, Singapore Airlines PPS Club, KrisFlyer Elite Gold and Silver members, and passengers who have purchased boarding pass. இப்போ தான் செக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே விட்டாச்சுங்க. போர்டிங் பாஸ்லாம் கிழிச்சு உள்ளே தாட்டி விட்டாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா 100 மில்லிக்கு மேலே கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. செண்டு, பேஸ் வாஷு, அந்த குடிக்கிற அந்த நோனி பழ ஜூஸ் கொண்டு வந்து இதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. ஆனால் இங்கிருந்து இந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் எத்தனை லிட்டர் வேணாலும் வாங்கிட்டு போகலாம். என்ன வேணாலும் வாங்கலாம். செண்டு வாங்கலாம், அது சரக்கு எது வேணாலும் வாங்கிட்டு போகிறாங்க. பூரா அதுக்கு 2 பாட்டில் 3 பாட்டில். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லிட்டர் கணக்காக இங்கே வாங்கிக்கலாம் ஏர்போர்ட்டில். ஆனால் நம்ம கொண்டு வரக்கூடாது. 100 மில்லிக்கு மேலே 108 மில்லி இருந்தாலும் அந்த 8 மில்லி கேன்சல். பார்த்துட்டு உடனே தூக்கி வீசிட்டாங்க. 3 வீணாக போச்சு. சரி, பரவாயில்ல, விடுங்க. என்ன பண்ணுறது? ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. சரி, பரவாயில்ல. அதுதான் சிங்கப்பூர் சங்கி ஏர்போர்ட் பேர் வச்சுருக்குறாங்க. சங்கி ஏர்போர்ட்.
வண்டியில் லைன் ஃபுல்லாக நிற்கிதுங்க. சரி வண்டிக்குள்ளே ஏறிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இதானுங்க Scoot.com. எவ்வளோ நீளம் இருக்குது. டோருக்கு வந்தாச்சு. இது ஃப்ரண்ட்டு ஜன்னல். இப்போ சன்னல் ஓரமானு கேட்டிங்கன்னா சன்னல் ஓரத்தில் தான் பிடிச்சிருக்கிறோம். இந்த தடவை 15F சீட் நம்பர். அதே வண்டி மாதிரி தான் இருக்குதுங்க. பரவாயில்ல, ஸ்கூட்டு பூரா எல்லாமே புது வண்டி போட்டாங்களேட்டு இருக்குது. மோதிரம் வந்தபோது பழைய வண்டி வந்துருந்தது. இந்த தடவை பூராமே புது வண்டி நல்லா இருக்குது. அந்த சீட்டோடைய அந்த இதே கொஞ்சம் நல்லா இருக்குது. உள்ளே இருக்குது. பட் இருந்தால் அந்த லெதர் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு ஓகே மற்ற வண்டியில் கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் பட்ஜெட்டு இது நம்ம இந்த ஏரோப்ளைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக பட்ஜெட்டாக இருக்கிறது இந்த ஸ்கூட்டுமே. அதுக்கப்புறம் இந்த ஏர் ஏசி ஆகணும். போங்க போங்க. இந்த வண்டி ஃபுல்லாட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 அதே மாதிரி வண்டி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஒன்று வீட்டில் வண்டி ஓட்டுநர்கள்லாம் வந்து விட்டார்கள். ஒரு 2 பேருமே உள்ள இருக்கிறாங்க. வந்து இறங்கியாச்சுங்க. தேங்க்யூ பபாய் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வந்து இறங்கியாச்சு. எங்கேன்னு கேட்குறீங்களா? சிட்டி லிங்க் வந்து நிற்குது. நம்ம வந்து வண்டி கூட்டு முதல் முறையாக வந்து இறங்கி இருக்கிறதுங்க. இது வரைக்கும் வந்ததே இல்லை இந்த நாட்டுக்கு. எங்கேன்னு கேட்குறீங்களா? இந்த நாடு ஜகார்த்தா. ஜகார்த்தா அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கிற நாடு. அந்த நாட்டுக்காக தான் வந்திருக்கிறேன். முதல் முறையாக இது வரைக்கும் வந்ததில்லைங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம். ஜகார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இல்லை கொஞ்சம் தூங்கிட்டுங்க. டயர்டாகி போச்சுங்களா, அதனால் தூங்கிட்டேன். அதை தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. சிங்கப்பூர் டு ஜகார்த்தா வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து ஆன் அரைவல் விசா ஒன்றும் எடுக்கலை. இனிமேல் இறங்கி போய் தான் விசா எடுக்கணும். அது என்ன ஏதுன்னு நான் பார்த்து விசா இமிக்ரேஷன் இந்த வெளியே போகிற விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி தான் ஒரு 1/2 hour மேலே ஆயிரும் நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு இப்போ இதில் வந்துட்டு இருக்கிறாங்களா எக்ஸ்லேட்டரில் அதை இறங்கிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன விஷயம் ஏது விஷயங்கள் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னுங்க. ஓகே. இறங்கி இந்த வழியே வந்தங்க. கரெக்டாக வந்த உடனே முன்னாடி இங்கே ஸ்கேன் வச்சுருக்கிறாங்க. ஆல் இந்தோனேஷியா சிம்பிள் அப்படின்னு. இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிட்டோம்னா இதில் வந்து சப்மிஷன். அது சும்மா பேருங்க, பாஸ்போர்ட் நம்பர், நம்ம எங்கிருந்து வர்றோம் அப்படிங்கிறது ஒரு 5-6 கேள்வி இருக்குது. அதை பண்ணிட்டு நேராக இந்த பக்கம் இது வருது BOA விசா ஆன் அரைவல். இந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்தோம்னா 5,13,000 ரூபா உள்ள போறதுக்கு மட்டும் நம்ம பணம் கட்டி இருக்கிறோம். 5,13,000 ரூபாய்னா பயந்துக்காதங்க சாமி. இந்தியாவோட மதிப்பில் எவ்வளோ நினைக்கிறீங்களா? இன்னும் இப்போ தானே நம்ம இந்தோனேஷியாவிலே உள்ளே இறங்கி இருக்கிறோம். இன்னும் பல இது இருக்குது. எப்படி விசா வாங்கினேன்னு கேட்குறீங்களா? நம்ம இங்கிலீஷ் தெரியுமில்லைங்க. நம்ம ஆல்ரெடி பாரின் இங்கிலீஷ் தான் பேசுவோம். ஐ மை கம் இந்தியா விசா அப்படின்னு. அண்ணா நீங்கள் பேசவே வேண்டாங்கண்ணா, உங்களுக்கு விசா தானே காசு கொடுங்கன்னு கொடுத்துச்சு அந்த புள்ள. நம்ம பேச இங்கிலீஷ்லேயே பயந்துருச்சு. நம்ம அந்தளவுக்கு இங்கிலீஷ் அடித்தோம். நொறுக்குன்னு இங்கிலீஷு. நம்ம இந்திய மதிப்புக்கு 2,736 ரூபா கட்டினோம்னா உள்ள விடுறாங்க. மேக்சிமம் இப்போ பேங்காக்கு மலேசியாவில் பணம் எதுவும் வாங்குறதே இல்லை. ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். பட் இங்கே வந்து இந்தோனேஷியாவில் பணம் வாங்குறாங்க. இது வந்து ஒரு
நல்ல பாரின் கண்ட்ரி. நிறைய நான் இப்படி சும்மா வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கேன். நம்மளும் பெருசாக அந்தளவு அறிவாளி இதெல்லாம் கிடையாது. முதல் முறையை வந்திருக்கிறோம். சரி, நான் உங்களுக்கு இமிக்ரேஷனை போய் முடிச்சுட்டு இந்த இமிக்ரேஷன் அங்கேங்க அடுத்தது நம்ம இமிக்ரேஷனுக்கு போகிறேன். முடிச்சுட்டு நான் அப்படி வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு காமிச்சது தான். நம்ம ஃப்ளைட் விட்டு வந்த உடனே வந்த ப்ரொசீஜர் பண்ணுறது இதுதான். இதை பண்ணிட்டு இமிக்ரேஷன். சரிங்களா? ஏன்னா அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. நான் வெளியே போயிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. போனேன், நின்று பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். அப்புறம் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே விசா இருக்குது. நம்மளுக்கு ஆன் அரைவல் விசா நம்ம எடுத்துட்டோம். பார்த்தாங்க, செக் பண்ணாங்க, ஸ்டிக்கர் எடுத்து விட்டுனாங்க. நன்றி, வணக்கம், பாய், போயிட்டு வாங்க. அவங்க எங்கே போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அந்த பையன். நானாக நின்றுருந்தேன். சார் போகலாமா அப்படின்னு கேட்டேன் இங்கிலீஷில். கேன் ஐ கோ அப்படின்னு. ஓ ஷூர் அப்படின்னாப்புல. தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துட்டேன். இங்கே ஏதாவது நம்ம பேக்கேஜ் போட்டதுன்னா வந்திருக்கோம். நம்ம பேக்கேஜ் ஒன்றும் இல்லை. நம்ம எடுத்து வந்து ஒரே ஒரு சின்ன சூட் கேஸ் மட்டும்தான். என்னென்னாங்க, இன்றைக்கி 2ஆம் தேதி 3, 4, 5, 6 4 நாள் மட்டும்தான். அதனால் அளவாக 4 செட்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஆல்ரெடி ரூம் போட்டிருக்காங்க. அது ஏதோ ஆல் டே அண்ட் நைட் அப்படிங்கிற ஹோட்டல் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறதுக்கு இன்றைக்கி டாக்ஸி முன்னாடி போய் பார்க்கணும், பிடிக்கணும். எதுக்காக இந்தோனேஷியா வந்திருக்கிறோம்? இந்தோனேஷியா வந்ததின் நோக்கம் நான் முதல் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து உங்களால் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குது அப்படின்னு. முதல் முறையே வந்து இந்த கேன் அப்படின்னு சொல்லி நான் போன தடவை தாய்லாந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அந்த கார் ஆடியோ வந்து நம்ம ஆரம் கார் டெக்கர் நம்ம இம்ரான் பாய் மூலியமாக போயிருந்தோம்லங்க. அப்போ வந்து கேன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்மளை ஃபஸ்ட்டு கேன் அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது நம்ம தான் போடுறது நம்ம தான் பண்ணியிருந்தோம். அந்த கேன் வந்து இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி, இன்றைக்கி 2ஆம் தேதி, நாளைக்கு 2 நாள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு சீட் பெஸ்ட்டாக நம்மளை வர சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ அம்மா, இந்தோனேஷியா போய் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும்தான் வந்திருந்தேன். இல்லைங்க, அடுத்து இம்ரான் பாய் தாய்லாந்து இருக்கிறாரு. அவர் அந்த எம்மோட ஆடியோ காம்படிஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட் வந்து அவர் வந்துடுவார். நம்மளுக்கு இன்றைக்கி மதியானம் இப்போ இப்போவே அவர் வந்து இன்றைக்கி நைட்டுக்குலாம் அங்கே வந்துடுவார். சரி, அதுக்குள்ள நான் ஒரு டாக்ஸி ஒன்று பிடிக்கணும். என்ன விஷயங்கள் சொல்லிட்டேன். மற்றபடி எல்வார் எக்ஸிட். ஓகே, டாக்ஸி பிடிச்சிட்டு உங்களுக்கு மற்றதெல்லாம் நான் அப்படியே போகிற மாதிரி காமிக்கிறேன். இதுதான் எக்ஸிட், வெளியூர் இருக்குது. சரி, அங்கே ஏதோ ஒரு ஆள் இருக்குதுங்க. அதனால் நான் கட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு கன்னடி பண்ணுறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அங்கே வந்து முதல்ல நம்ம எடுத்தோடனே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அந்த இதில் டேட்டாவெல்லாம் போட சொன்னோம்லங்க. அது வந்து அரைவல் கார்டு. அந்த அரைவல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கடைசியாக ஸ்கேன் பண்ணணும். அந்த ஒரு 2 லேடிஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு கேமரா மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஸ்கேன் பண்ணணும். அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் போங்கன்றாங்க. நம்ம வெளியே வருவோம்னு நினச்சா இங்கே ஒரு மிகப்பெரிய செக்கிங் இருக்குதுங்க. இந்த இடத்துக்குள்ளே பின்னாடி கண்ணாடிக்கு பின்னாடி ஐயோ அத்தனையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் பாருங்க. பூராமே சச்சாட ஸ்கேன் பண்ணி பூராமே செக் பண்ணுறாங்கோ. நல்ல வேலை நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு வரல. துணிமணி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. பட் ஏதாவது தவறாக எடுத்துகிட்டு வந்துருந்தால் மாட்டிக்கணும். அதை எதாவது பிடிச்சிருவாங்க. பப்ளிக் பஸ் இருக்குதுங்க, கார் ரெண்டல் இருக்குது. அதனால் நம்ம கார் ரெண்டல் தான் முடிக்க போகிறோம். ஸ்கை ட்ரெயின் இருக்குது. அதனால் வந்து நம்ம கார் டாக்ஸி 1 இன்டர்னல் எக்ஸிட் கேட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா சிம் கார்டு வாங்குறேன்னா வாங்கிக்கலாம். இங்கே வருங்க டேட்டா செல்லாம் இருக்குது. இது என்ன கமல் கோம்செல், சாரி ஆயில வா. இந்த கொரிநீர் இருக்குது, கிங் இருக்குது, ராஜா செல்லாரு, இதுதான் டெலிகாம் செல். இந்த மாதிரி நீங்கள் சிம் கார்டு வாங்குறேன்னா இங்கே வாங்கிக்கலாம். ஆனால் சிம் கார்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சுங்க, நானே போன ஏதோ ஒரு வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது சிம் கார்டு வந்து. டெலிகாம் செல் 10 GB 3,20,000 ரூபா, 14 GB 3,50,000 ரூபா.
23 GB 4 லட்சம். அதே அப்பா 8 GB 3,70,000. பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படியே நான் உங்களுக்கு எவ்வளோ சொன்னேன், 5,000 லட்சம் ரூபா சொன்னேன். இது 5 எப்படி இருந்தாலும் 1,500 2,000 மேலே வந்துடுது. நான் என்ன ஒன்று நினைக்கிறீங்களா, நம்மளுக்கு ஏர்டெல்ங்காட்டி 10 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கண்ட்ரி யூஸ் ஆகும். நம்ம போன வரை தாய்லாந்து போகும்போது நான் அதான் போட்டிருந்தேங்க 2,999. அதை நம்ம போட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட கண்ட்ரிக்கு ஒர்க் ஆகும். 10 நாளைக்கு இன்கமிங் அவுட் கோயிங்கு, அதுக்கப்புறம் ஃபுல் டேட்டா ஃப்ரீ. அதனால் நம்ம அதையும் போட்டுக்கிறது எப்போவுமே. அதனால் அதான் கொஞ்சம் ஈஸியாக. அதனால் நான் நெட்டுக்கு கிட்டுக்கு எல்லாத்துக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கணும்னு போட்டுவிடுவேன். அதனால நம்ம நம்பரே எடுக்கும். அது முக்கியமான கால்கையில் வந்தாலும் நம்ம நம்பர்லேயே பேசிக்கலாம். அதனால் ஆஹா ஏசி கொடுத்து வெளியே வந்து இப்போ தான் லைட்டாக சூடு தெரியுது, அந்த ஃபீலு. இப்போ வந்த உடனே வெளியே வந்து KFC இருக்குது. முதல்ல வந்து நம்ம ஒரு டாக்ஸி புக் பண்ணோன்னு, டாக்ஸி வந்து எப்படி புக் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் தெரியல எனக்கு. ஆக்சுவலாக கிராப் போடணும். கிராப் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா போதும். என்ன பிரச்சனைனா, கிராப் போட்டோம்னா நம்ம தங்குற ஹோட்டல் வந்து அந்த டே அண்ட் நைட் சொன்ன பாருங்க அது சரி. அதனால் வந்து பசி ஒன்றும் பெருசாக இல்லை. வந்து என்னாச்சு, நம்ம இந்தியாவோட டைமுக்கு வந்து மணி 10:30, இவங்க ஊர் டைமுக்கு வந்து 11:30. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வித்தியாசம் இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும். ஐயோ தென்னு இவ்வளோ கூட்டமாக இருக்குது சாமி. சரி, அப்புறம் ஒரு வந்து ரூமுக்கு மேலே என்ன இருக்குதா, இங்கே இருக்க ஒரு கிராப் பிக்கப் பாயிண்ட். இதுதான் கிராப், GRAB கிராப் ப்ரீமியம் பிக்கப் பாயிண்ட். இதை தான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கே பாரின்னு வந்தீங்கன்னாலும் கிராப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா அதே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி இருங்க, நான் எதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ கேபு நான் உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இந்தோனேஷியாவுக்கு முதல் முறையே வந்திருக்கிறாங்களா, சரி அதனால் வந்து நம்மளே கிராப் போட்டு போக வேண்டாம். அதனால் வந்து சரி மை ப்ளூ பேர்டு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு டாக்ஸியோடைய பிக்கப் பாயிண்ட் இருந்தது. அங்கே போய் அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். நம்ம இங்கிலீஷில் தானுங்க அடித்தேன். அப்புறம் அட்ரஸை காமிச்சேன், ஓட்டோட அட்ரஸை. ஓகேன்னு சொல்லி கேட்டு 3,60,000 ரூபா இங்கேருந்து ஹோட்டல் போகிறக்கு. பார்த்துக்குங்க எல்லாம் 3,60,000 ரூபாயில் கணக்கு போட்டுங்க. நம்ம இந்தியாவோட மதிப்பில் வந்துங்க 0.0053 கணக்கு. அவ்வளோ இங்கே வந்து இது கம்மியாக இருக்குது. நான் வந்து 20,000 ரூபா மாற்றிட்டு வந்தேன். ஆல்ரெடி வரும்போதே நான் மாற்றிட்டு வந்துட்டேன். இதுதான் 1,00,000 ரூபாய்ங்க. பார்த்துக்கங்க 1,00,000 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தேன், 20,000 ரூபா கொடுத்தனுங்க. 20,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து 33 லட்சம் ரூபா வந்தது. 33 லட்சம் ரூபா செலவு கழிச்சிட்டு வந்துருக்குறோம். ஊர் காசுக்கு 33 லட்சம். பார்த்துக்கங்க. அப்போ நம்ம வந்து இப்போ டாக்ஸி புக் பண்ணி வைக்கிறோமுங்க. எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். 3,60,000 ரூபா. 3,60,000 அப்போ எவ்வளோ 1,920 ரூபா. 1,920 ரூபா ஹோட்டலுக்கு. டோல்கேட் இருக்குதுங்களாமா. அவங்க டோல்கேட் வழியாக போடுறாங்க, டோல்கேட்டுக்கு சேர்த்து போடுறேன் அப்படின்னாங்க. இது வந்து 2,000 ரூபா, 50,000, 1,00,000 இந்த மாதிரி தான் காசு. 1,00,000 ரூபா நோட். பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு. தாய்லாந்துடைய சரி இந்தோனேஷியாவுடைய காசு. வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கார் வந்துடுமாமா 5 மினிட்ஸில். அதனால் என்ன கார் வருதுன்னு தெரியல. இங்கே நிற்கிறது எல்லாமே டொயோட்டா. நம்மளுக்கு வந்து போகிறோம். ஆனால் அங்கே இருக்குது நம்ம ஊர் கிறிஸ்டா. அதான் நம்ம ஊர் கிறிஸ்டா. ஆனால் எல்லா ஊர்லேயும் கிறிஸ்டா இருக்குதுங்க. அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. CACன்னு ஒரு வண்டி போட்டிருக்கு. கமிங் மோகன் கமிங் வந்தாச்சுங்க. இருக்கு கார் ஏறிட்ட கண்டினியூ பண்ணுறது. இன்னோவா ஐக்ராஸுங்க. ஆனால் கருப்புங்க. ஏகப்பட்ட வண்டி இங்கே கருப்பு தான் வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு கொடுத்த வண்டி இன்னோவா ஐக்ராஸு. இது என்னது, டென்சா. ஈவி கார், அந்த வெல்ஃபேரோட ஈவி கார் காப்பி அப்படியே. இது புது கம்பெனி இருக்குது. அவன்சா டொயோட்டா.
பார்த்தா செரி இருக்கு. இந்த ஜிம்மி இருக்கிற வண்டி, ஈவி வண்டிங்க அது. ஆக்சுவலாக நான் பேங்காக்ல அந்த வண்டி வந்து நம்ம அந்த ஆர்ட் எக்ஸ்போல காமிச்சிருந்தேன். இங்கே இருக்கு மொபிலியும் இருக்குது. இது அதே தான். டென்ஸாங்கிற விட நிறைய இருக்குது. டொயோட்டா பழைய இனோவெல்லாம் இருக்குது. ஹோண்டா நிறைய இருக்குது. பிவிடி இருக்குதுங்க. நிசானு. என்ன கம்பெனின்னு தெரியல. ஒரு கம்பெனி மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இருங்க நான் என்ன கம்பெனின்னு பார்த்து சொல்கிறேன். அந்த முன்னாடி இருக்குது வருங்க, ஜெனியா. அங்கே வந்து டொயோட்டா ரஷ் இருக்குது. அந்த வண்டி வந்து டொயோட்டா ரஷ். இந்த வண்டி மினி ஃபார்ச்சூனர்னு சொல்லுவாங்க. அதே லுக்கில் இருக்கும் டொயோட்டா ரஷ். இப்போ இங்கிருந்து நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பரவாயில்ல. நீ எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல மேடம். ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக வர்றோம் இந்தோனேஷியாவுக்கு. அதனால் நம்மளை கிராப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதை கிராப் கார் ஏர்போர்ட் போட்டுக்கிறோம். கிராப் சொன்ன இது டவுன்லோட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னா நீங்கள் கொஞ்சம் தைரியமாக நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு தெரியாதுங்காட்டி ஏன் போய் நீங்கள் தேவையான ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. பரவாயில்ல இடம். ரூம் வந்து ஆல் நைட் அண்ட் டே. அலம்சரா அப்படிங்கிற ஊர். என்ன அலம்சராவை இதை சொன்னாங்க. அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் கொஞ்சம் வெயில் கடைசா தான் இருக்குதுங்க. 37 டிகிரி இருக்குது பார்த்துங்க. இப்போவே நவம்பர் மாதத்துல. ஆனால் வீடு பார்த்தீங்களா நவம்பர் மாதிரி தான் இருக்குதுங்க. எங்கேயும் ஒரு பாரின் கொண்டான ஃபீலிங்கே இல்லை. இந்த வண்டி நம்பர் பிளேட் பார்த்ததும் தெரியுது பாரின் டேட்டாக பாருங்க. நம்ம இரும்பு கேட்டு இரும்பு கதவு இது வேறு நம்ம வீடு மாதிரி தான் இருக்குது. வேறு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பேர் எழுதிக்கிறாங்க அவங்க இதில். இந்தோனேஷியா பாஷை. அந்த இந்தோனேஷியா பணத்துக்கு பேர் சொல்ல மறந்துடுறாங்க. அது ஒரு இந்தோனேஷியா ருப்பியா. இதுக்கு பிப்ரவரி பங்களா கிளஸ்டர் கிருஷான். இந்தோனேஷியாவில் நம்ம டிஎம்எஃப் யாராவது தெரியல. எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஎம்எஃப் இல்லை நம்ம டிஎம்எஃப் தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ யாராவது இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒவ்வொரு வீட்டோடைய அழகை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். எல்லா வீட்லையும் சிசிடிவி மாட்டி வச்சிருக்கிறாங்க. கிளினிக். நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கு கிளினிக். இதில் அப்படியே பெரிய பெரிய வீடு தான் பார்த்துங்க எல்லாமே. முதல் முறையே வந்து நம்ம முதல் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பக்கம் ஒரு மீட்டர் இருக்குதுங்க ஏர்போர்ட்ல இருந்து நம்ம ஓட்டுருக்கு. இன்னும் வந்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் காமிச்சுது. இதுதான் ஷாப்பிங் மால் காம்ப்ளெக்ஸ் எப்படின்னு வருங்க. மணி சேஞ்சர். பிரியோ போகுது. மிட்சுபிஷி பஜ்ரோ போகுது ஸ்போர்ட்டுங்க. முன்னாடி பிரியோ வேறு ஒரு சவுப்பில் பிரியோ போது வருங்க. இந்தோனேஷியாவில் வந்து இப்போ நம்ம போகிறது வந்து ஜகார்த்தா. அங்கே தான் போயிட்டு இருக்கிறேங்க. அது ஜகார்த்தா பக்கம் தான். ஜகார்த்தாங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்களாம் அங்கே. அதனால் நம்ம அங்கே போகல. நம்ம ஜகார்த்தாவோட வேலை முடிஞ்சது. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நம்ம பாலி சுற்றி பார்க்கலாம். கார்கள் பார்த்து வெடி வருது. பூரா டூ வீலர் பூராமே வருங்க. லேடிஸ் கேடிஸ் எல்லாம் வந்து இந்த வண்டி தான். இந்த ஹோண்டாவில் இருக்கு பாருங்க, சின்ன வண்டி ஆக்டிவா மாதிரி. பைக்கு ஒன்று ரெண்டு வருது. இன்னோவா பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுதுங்க, நம்ம இன்னோவா கிறிஸ்டா இங்கே ஒரு டொயோட்டா வண்டி. எங்கப்பா என்ன வண்டி இதுன்னு தெரியல. பின்னாடி வேறு தெரியும் பார்க்கணும். இதுக்கு இருங்க ஏதோ பிடிச்சிருவேன். ஆனால் நாளைக்கு நாளைக்கு 2 ஆடியோ காம்படிஷன் தான் நடக்குது. அதனால் வந்து எப்படி இருந்தாலும் பிடிச்சி கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணிடுவோம். டொயோட்டாவில் இங்கே அழகழகாக வண்டி வச்சுருக்காங்க. ஹோண்டாலையும் இருக்குது. இது வந்து அப்படியே அது ஒரு ஏரியா மாதிரி வித்தியாசமாக இருந்தது. இப்போ இந்த ஏரியா வேறு மாதிரி இருக்குது. அப்படியே ஆனால் பார்க்கறதுக்கு நம்ம
எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டை சொல்லுங்கள். இங்கே ஒரு நம்ம ஓடு விடு, அதே சைடு இது ஒரு ஓடு ஓட்ட மாதிரி. இது வந்து கொஞ்சம் இந்த கடைகள்லாம் இங்கே இருக்குது. டீ கடை, மளிகை கடை, பேட்டரி கடை, ஒன்று இது அப்படியே நம்ம ஊர் பஜார் வீதி மாதிரி இருக்குது. பார்த்துக்கிட்ட நல்ல பஜார், ரெண்டு சைடுமே கடை, அப்படியே பஜார் மாதிரியே இருக்குது. இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா, இந்தோனேஷியாவோட தலைநகரம். ஜகார்த்தாக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்குதுங்க. 14 தடவை எவ்வளோ பேரை மாற்றி இருக்கிறாங்க. ஜகார்த்தாங்கிற பேர் இப்போ கடைசியாக ஜகார்த்தான் இருக்குது. ஆல் நைட் அண்ட் டே ஹோட்டல் இங்கே தான் வந்திருக்குதுங்க. எப்படி இருக்குது? ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. அருமை அருமை. அப்படியே இங்கே சன்ன நினைக்கணும்னா என்ன பூரா குடன்னு இருக்குது. இங்கே எல்லாம் மேர்க்யூர் ஹோட்டல். இங்கே ஒரு ஹோட்டல் தெரியுது, 2வது மாடியில் கொடுத்துருக்குறாங்க. வந்தாச்சு. காபி மேக்கர்லாம் இருக்குது. அது காபி நம்மளே ஓட்டுக்கலாம், பரவாயில்ல. இருக்கு, நான் அப்படியே முன்னாடி வந்துடுறேன் கேமராக்கு. ஆனால் இந்தோனேஷியா வந்தீங்கன்னாங்க மறக்காமல் இந்த அடாப்டர் வாங்கிட்டு வந்துருங்கோ. நல்ல விட இங்கே ரூமில் கேட்டங்காட்டி இப்போ கொடுத்தாங்க. இது என்ன நீளமான பின்னாக இருக்குது. இதை வந்து முதல் குத்திக்கணும், தெரியுதுங்களா? இதையை ஃபஸ்ட்டு குத்திக்கணும். குத்தினா தான் நம்ம சார்ஜர் இருக்குது பாருங்க, இந்த மண்டை, இது நம்ம குத்தவே முடியும். அதனால் மறக்காமல் வரும்போது அந்த அடாப்டர் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லாட்டி இங்கே கடைக்கு வாங்கிக்கலாம். இதுதான் மெயினான விஷயம் கூட சொல்லணும்னு நினச்சேன். எப்படியோ ரூமுக்கு வந்தாச்சுங்க சிறப்பாக. இனிமேல் ஒரு காப்பியோ போடலின்னா பார்த்துங்களேன். சரி, இனிமேல் காப்பி போட்டு அப்படியே ஒரு ப்ரெஷ்ஷப்பை ரெடி ஆகிட்டு பண்ணி 12 ஆச்சு. இங்கே நம்ம இந்த டைமுக்கு கம்பேர் பண்ணோம்னா 1.5 மணி நேரம் வித்தியாசம். இந்தியா டைமுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நீங்கள் இந்தோனேஷியா வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய இதுலேயே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி நீங்களே வேணாலும் வரலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது டூர் பேக்கேஜ் அந்த மாதிரி எடுத்து வரலாம். இப்போ நம்ம வந்துருக்கு ஜகார்த்தாக்கு வந்திருக்கிறோம். கார் ஆடியோ காம்படிஷன் உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ வருங்க. கார் ஆடியோ கேனுடைய அதுக்கு அந்த காம்படிஷன் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வீடியோ தனியாக நான் போடுறேன் உங்களுக்கு. யார் யார் வாங்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி. நம்ம வரும்போது டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் வர்றதுக்கு மட்டும். ஆனால் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 9,000 ரூபா. நான் போகிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து நேராக மும்பை டு கோவா. ஏன்னா இந்த ஹுண்டாயோட லான்ச் இருக்குதுங்க கோவாவில், 7-8 டிரைவ் ரிவ்யூ. அதனால் நான் அப்படியே நேராக மும்பை டு கோவா போகிறேன். இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தங்காட்டி முதலே புக் பண்ணியிருக்கலாங்க. ஆரம்பத்தில் தீபாவளிக்கு முன்னாடி 5 ரூபா இருந்தது, நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். அப்புறம் பார்த்து 21 ரூபா ஆகி போச்சு 4-5 நாளில். அதனால் நீங்கள் புக் பண்ணோன்னா முன்னாடியே புக் பண்ணிக்கிங்க. இந்தோனேஷியாவில் என்ன இருக்குது எது இருக்குது, இங்கே நிறைய மால்ஸ் எல்லாம் இருக்குதுங்களாமா. நானே இப்போ தான் வீடியோவில் இந்த கூகுளில் சும்மா பார்த்துட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்தது இல்லைங்க. அப்புறம் என்ன ஏது இருக்குதுன்னு வேணால் உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன். இங்கே என்ன புதுசாக இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அடுத்த இந்தோனேஷியா வீடியோவில் சந்திக்கலாம். ஜகார்த்தாவில் கார் வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஸ்.